வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மொன்றியாலில் இப்போ மத்தியானம் பசி நாங்கள் இந்த ஜொலி உணவகம் என்ற அந்த உணவகத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இப்போ போய் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் மொன்றியாலை சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், காணொளிகள் செல்வோம். மொன்றியாலுக்கு இல்லை விக்டோரியா வன்கோணக்கிட்ட இருக்குது ஜோலி என்ற ஒரு கடை. நல்ல ஒரு சாப்பாடு கடை. நாங்கள் கேட்ட இடத்துல இது நல்ல சாப்பாடு கடைன்னு வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல எல்லா எக்கச்சக்கமான சாப்பாடுகள் இருக்குது. எல்லாம் விதவிதமான சாப்பாடுகள் இருக்குது. இங்கே இது மொன்றியால் நீங்கள் டொரண்டோவிலேருந்து வந்தால் எங்கேருந்து வந்தாலும் இந்த கடைக்கு வாங்க, ஒரு சாப்பிட்டு பாருங்க. சாப்பாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க பயங்கர பிஸியாக இருந்தது. இங்கே பாருங்கள் டேபிள் எல்லாம் பிஸியாக இருந்து இப்போ ஆக்கள் எழும்பி போயிருக்கிறோம். வந்தால் மறந்து போகாமல் இந்த கடையை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி என்ன இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட பிஸியாக போச்சு. இந்த மாதா கோயில் இந்த இதுதானே டொரண்டோ ஸ்காபரோ எல்லாரும் ஓட்டவா இருந்து எல்லாரும் வந்து பிஸியாக இருக்கு. கொண்டு தான் போயிடுச்சு. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி இங்கே வங்கட டொரண்டோவில் ஸ்காப்ரோவிலேருந்து கிணவேர் இப்போ வந்தவையாம் இங்கே எல்லாம் ஒரே பயங்கர பிஸியாக இருக்குது. இப்பான் போயிருக்கணும். அதனுடைய மறந்து போகாமல் நீங்கள் எல்லாரும் டொரண்டோ ஸ்காப்ரோவிலேருந்து வந்து நீங்கள் எப்படி இருக்குது? என் பேர் கேமேந்திரன் கனாலிங்கம். இந்த சாப்பாடு பெஸ்ட் சாப்பாடு. இதே அந்த சாப்பாட்டுக்காண்டியே நாங்கள் இங்கே பாருங்க. ரைட். நாங்களும் இப்போ இந்த யூடியூப் வீடியோ செய்கிறோம். நாங்கள் டொரண்டோவில் கனாலமாக செய்கிறோம். அப்போ நாங்கள் ஒட்டவா போயிட்டு நேற்று நாங்கள் வந்து இப்போ சும்மா ஒரு ஆள் அடிச்சு கேட்டோம் இங்கே மொன்றியால் உள்ளால் இது நல்ல ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. அப்போ இதைத்தான் சொல்லிச்சுன்னா அப்பா வந்து இங்கே வேலை செய்தது. ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே. அதனால் எல்லாரும் சர்வீஸ் வந்து நல்ல சர்வீஸ். அவன் மறந்து போகாமல் எங்கேருந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ கிணவே பார்ப்பீங்க வேர்ல்டு வைடாக வந்தீங்கன்னா ஒரு தரம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், இது முழு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பன் வடை பேட்டிஸ் ரோல்னு சொல்லி சகலதும் இருக்குது. இங்கே எல்லாம் இங்கே வேணுங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கு. சலாட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபிஷ் பன், ஆனியன் பன், மற்றது ஸ்கேலாக எடுப்பினோம். கணக்காக ரோஸ் பான்கள், ரோலுகள் எல்லாம் சில கடைகள் கூட எடுத்து எங்கிட்ட வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 35 வருஷம் ஆச்சு. 35 சின்னதாக இருந்தது. ஓனர் வந்து பரமேஸ்வரன் சொல்லி அவர் எண்ணிவிழால் இப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் ஹோட்டல் ஒன்று மேக் பண்ணி அங்கே பிஸியாக இருக்கு. ஓல் ஜோலி தான் அவர் அங்கே யூரோப்பில் உள்ள ஆட்களும் அங்கே போகணும் தானே. சுவிஸில் இருந்த அதுக்காண்டி அங்கே ஒவ்வொரு சமரும் அங்கே போயிருந்துருவேன். அவரோட பஸ் ஜப்னா கொழம்பு பஸ் இல்லாமல் போகிறது. அவர் மகனும் மகன் மகள் அங்கே முதல் கடையில் நிற்கிறா. 3 கடையும் அப்பா ஜோலி எக்ஸ்பிரஸ் முந்தி அவர் தான் வச்சிருந்தவர். 5 years கிட்ட வச்சிருந்தவர். அது இப்போ கொடுத்துட்டு இப்போ இங்கே பக்கத்தில் ஜோலி எக்ஸ்பிரஸ் வந்து திறந்துருக்கு. அங்கே முதல்ல அங்கே முன்னுக்கு நிற்கிற மகள் தான். தேங்க்ஸ். இதில் அந்த சலாட்டுகள் இருக்குது, எல்லாம் நம்ம அந்த ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது. அப்போதாச்சில் நீங்கள் இங்கே யாரும் கூட சொந்தக்காரர் விட்டு போனாலும் போகிறாலும் இங்கே வந்து இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் அதெல்லாம் எடுக்கலாம். ஜெஃப்னாவில் ஹோட்டல் இருக்கா, அங்கேயும் அந்த ஜூலியன்னு சொல்லி நீங்கள் அங்கே போனாலும் இதோட தொடர்பு கொள்ளலாம். இது சைந்தெடுத்த மிரக்கறி தாலி. நான் மட்டன் கறியோட ஒரு தாலி எடுத்தேன். இங்கே தாலியும் ஸ்பெஷலாக விசேஷம்னு சொல்லி இங்கே வேறு என்ன சாப்பிட்டு சொன்னேன். ஓகே உறவுகளே, இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றாங்க. ஆக்க சொன்ன மாதிரி நல்ல சூப்பரான சாப்பாடு. இவர் 2 பேருக்கும் தான் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணணும். நல்ல சாப்பாடு, நல்ல சர்வீஸ். மறந்து போகாமல் டொரண்டோ ஆக்கள் நீங்கள் இங்கே வெரைக்கில் எங்கே இருந்தாலும் வந்தால் வந்து இங்கே இருக்கா சாப்பிட்டு போங்க. சயின்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்தது சாப்பாடு? சூப்பரான சாப்பாடு. மரக்கறி சாப்பாடே ஆர்டர் பண்ண வெள்ளிக்கிழமை. மற்றது பாயாசம் எல்லாம் சொன்னோன்னா அந்த பாயாசங்கள் குடிக்கணும் போல ஃபீல் ஆகிட்டு ஊர் ஞாபகம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. கனாலை பிறகு ஒரு ஊரில் சாப்பிட்ட மாதிரி நல்லா இருந்தது. தேங்க்ஸ். சூப்பர் மாச்சோ தர்சனின்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன். இதில் பக்கத்தில் இருக்குது, வாங்க உள்ள போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல விதமான
வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் இருக்குது. இங்கே வைன் லிக்கர் எல்லா சாமானும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவையான எல்லா சாமானும் இப்போ நீங்கள் இங்கே மொன்ட்ரியாலில் இருக்கிற நீங்கள் வேண்டாலும் சரி அல்லது டொரண்டோ அங்கேருந்து வார நீங்கள் ஏதாவது வேண்டணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வரலாம். இதில் பானுகள், கேக்குகள், பிஸ்கெட்டுகள் இப்போ நீங்கள் இங்கே வெரைக்கலாக இருக்கீங்க கொண்டே கொடுக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் இதில் வந்து வேண்டிக் கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சர் வகைகள், சிப்ஸுகள் அப்படி இந்த முழு சகல சாமானும் இங்கே இருக்குது. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நல்ல வடிவாக நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிறோம். இதில் பாலுகள், தயிர்கள் அப்படியே இருக்குது. இந்த சில்லறை சாமான்கள் எல்லாம் இந்த சோப்புகள் அதுகள் இதெல்லாம் சொல்லி இங்கே பருப்பு வகைகள் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இங்கே ஒரு இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இல்லை சகலதையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெரிய அரிசிகள் அதுகள் எல்லாம் அடிக்கிறீங்க. இங்கே பழங்கள், மரக்கறிகள், நீங்கள் சகல விதமான பழங்களும் கிடக்கு. ஆப்பிள்கள், ஆரஞ்சுகள், இங்கே மாம்பழம், வாழைப்பழம், அவக்காடோ எல்லாம் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதே இந்த விக்டோரியா ரோட்டில் இருக்குது. இந்த முன்னுக்கு நான் போட் காட்டினான், இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். எல்லா சாமானும் இருக்குது. அப்படி போகுது, நல்ல மாதிரி போகுது. இங்கே எல்லாரும் வருவாங்க, தமிழாக்கள் வருவாங்க, வெள்ளைக்காரன் வருவாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னொரு கடை இருக்குது ஆப்போசிட். அது பெரிய கடை. ஓகே. அங்கே இல்லை தமிழ் வகையில் இல்லை சகல எதுவும் அங்கேயே இருக்குது. இது கிட்டக்க என்ன தமிழாக்கள் இருக்குங்க இங்கேயோ? இங்கே தான் மோஸ்ட்லி எல்லா தமிழ்நாட்டும் வருது இந்த ஏரியாவுக்கு. என்ன மாஸ்டர் தர்ஷினி இருக்கு, அது வெரி ஃபேமஸ் இன் மொன்ட்ரியால். இது ரெண்டாவது கடை. ஓகே, சரி, நன்றி. ஆரன், நீங்கள் இங்கேருந்து கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் வார நீங்கள் டொரண்டோவில் இருந்துக்கான பேர். அப்போ எந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூடுதலான ஆக்கள் பார்க்குற நீங்கள் இங்கே விரைக்கில் மறக்காமல் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான சாமான்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இப்போ நாங்கள் சென்ட் ஜோசப் சர்ச்சில் நிற்கிறோம். இங்கே பாருங்க, சென்ட் ஜோசப் இந்த முன் பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த மொன்ட்ரியாலில் உள்ள மெலை சர்ச் என்று சொல்கிறது. இது நான் ஏற்கனவே முந்தி போட்டிருப்பேன். இப்போ வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் போன வருஷம் வரைக்கும் இங்கே ரெனோவேஷன் நடந்தேன். இப்போ எல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இன்னும் ஆக்கள் வந்து கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழு மொன்ட்ரியாலே தெரியுது. நாங்கள் இப்போ சர்ச்சுக்குள்ளே தான் நிற்கிறோம். இது நல்ல அமைதியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த மெழுகுதிரியை ஏற்றி கும்பிடலாம். நீங்கள் அதுக்குள்ளே கோயின்ஸை போட்டுட்டு நீங்கள் அதை ஏற்றலாம். முன்னுக்கு ஒவ்வொன்றுக்கு முன்னுக்கு உண்டியல் இருக்கும். உங்களுக்கு விரும்பின காசை போட்டுட்டு அதில் நீங்கள் ஏற்றலாம். நல்ல அமைதியாக வடிவாக இருக்கும். ஸோ இதில் போகாதவை. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாமேன்னா பெருந்தொகையான சுற்றுலா பயணிகள் இந்த சர்ச்சுக்கு வருவார்கள். நல்ல வடிவான அழகான மலை மேலே உயரத்தில் இருக்கின்ற ஒரு சர்ச். இது ஒரு கனடாவிலே ஒரு பிரபல்யமான ஒரு சர்ச் ஒன்று. தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். கூடுதலானவர்கள் இங்கே நீங்கள் போயிருப்பீங்கள். அன்னபடியால் போகிறவர்கள் இருந்தால் நிச்சயமாக இருக்கா போய் பாருங்க. நல்ல வடிவான அழகான சர்ச். இப்போ மேலேயும் அது பெரிய இன்னொரு சர்ச் இருக்குது. மேலே போய்களை மேலே இருந்து பார்த்தால் மொன்ட்ரியால் ஞாபகமான தேசம் தெரியும். ஒரு வெளிச்சமான நேரத்தில் போனீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும். சென்ட் ஜோசப் சர்ச். இதில் மேலையெல்லாம் மக்களிக்கணும் பாருங்க. இப்படி பார்த்தா இந்த மொன்ட்ரியால்ட ஞாபகமான தேசம் தெரியுது.
அப்படி இருக்கு சைன் சொல்லுங்கள் அப்படி இருக்கு சூப்பராக தான் இருக்குண்ணே நல்ல வியூ ம் பகலில் வந்தால் அது ஒரு வேறு அது லெவல் வேறு விலை கொஞ்சம் மார்னிங் வரலாம்னா வருவோமே ஆமாம் ஓப்பனாக பார்த்துட்டு யா அது அடுத்த வீடியோவில் இருந்தானே ஆமாம் கண்டிப்பாக பாருங்க ஓகே ஆக மேலே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபக வியூ இரவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஆக்கள் எல்லாம் வந்து படியில் இருக்கணும் ரிலாக்ஸாக நல்லா இருக்கு நாங்கள் படியால் மேலே வரை மேறினதால் எங்களுக்கு களைப்பாக இருந்தது ரெண்டு பாருங்க வியூ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மொன்றியலில் உள்ள இந்த பிக் ஒரேஞ்சுன்னு சொல்லி ஒரு கடை உண்டு இது நல்ல கனடாவிலேயே ஒரு ஃபேமஸான கடை ஒரே ஒரு இடத்துலான் இருக்குது இங்கே தான் மொன்றியாலில் இதில் இந்த நேரமும் மக்கள் வந்து ஜூஸ் பண்ணோடைய இருப்பினும் அதோட டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசம் அது என்ன செய்யணுமென்று ஒருத்தருக்குமே தெரியாது அது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் உண்டு 6வது மொன்றியால் வந்தால் நிச்சயமாக இந்த ஒரேஞ்ச் ஜூஸை வந்து குடிச்சு பாருங்கோ பேர் டிக்டாக் வழியே யூடியூப் வழியே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கணும் இது ஒரு ஃபேமஸான ஜூஸ் கடை மறந்து போவாங்க ஹாய் how you guys doing how is you guys busy always because I'm from Toronto yeah I heard from YouTube channel is famous yeah. So good. So I want to. Hi. Hi. Yeah. Sign the nickname. How much? Sorry? How much? Medium for 725 for one. Oh. சரியான Fine. அப்படி இருக்கு அந்த orange சொல்லுங்க அப்படி வேற லெவல்னா வேற லெவல் சரியான ஃபேமஸ் ஃபேமஸ் டிக்டாக் எல்லாத்துலயும் வந்து இது ட்ரெண்டிங் ஓகே சரி நாங்கள் மொன்றியால் வந்து இந்த பிக் ஒரேஞ்சுக்கு வந்து ஒரேஞ்ச் ஜூஸ் குடிக்கிறோம் இப்போ அதைத் தொடர்ந்து எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கோன்வாலில் உள்ள சிவன் கோயில் எல்லோரும் இப்போ சில காலமாக இது சம்பந்தமான காணொளி வந்தது கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாக நல்ல அழகான ஒரு கோயில் போகாத நீங்கள் நிச்சயமாக ஒரு வந்து பாருங்க நல்ல ஒரு கோயில் உண்டு நீங்கள் என்ன நச்சு வெறிகளோ அது உங்களுக்கு நிறைவேறுமாம் அப்போ நீங்கள் வாரணிங்க இந்த கோயிலுக்கு உங்களோட ஒரு நேர்த்தி வச்சு வாங்க இந்த வைரவரை கும்பிடுங்க கட்டாயம் நிறைவேறும் நான் வேறு வீடியோக்கள்லையும் நீங்கள் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறீங்க எங்களோட சேனல் பார்க்குற ஆக்களுக்கும் இந்த கோயில் இந்த சக்தியை பற்றி இந்த கோன்வெல்லை பற்றி ஒரு சொல்லுங்க இந்த வைரவர் சக்தி வாய்ந்தன்ற அதே மாதிரி பற்றி சொல்லுங்க எல்லாரும் இப்போவும் ஒரு ஆக்கள் டொரண்டோ போனவே வந்து இங்கே கோயிலுக்கு வந்தவே அவ சொல்லினோம் இந்த சீமெந்தில் கால் வச்சு என்னையே ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்காம வந்தவை அந்த வைரவேர் எல்லாம் பார்த்து ஏனென்றால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ டொரண்டோவில் எல்லாம் கோயில்கள் அமைஞ்சிருக்கும் ஏன் டொரண்டோவில் இல்லை உலகத்திலேயே அமைஞ்சிருக்கும் அந்த பெருசாக இந்த வெட்டியல் இதுகள் அந்த வைரவர் வெளியில் அப்படியெல்லாம் எங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு உணர்வை கொண்டு இருக்குது இந்த சிவன் கோயில் அதால இப்போ நீங்களே இந்த சுற்றல் சூழல் எல்லாம் வடிவாக எடுத்திருப்பீங்க வீடியோக்கள் எல்லாம் அப்போ அது அப்போ இந்த டொரண்டோ மொன்ட்ரியாலில் இருந்து வர்ற சனத்தி எல்லாம் நல்லா கவருது இதில் கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அவரை இந்த கோயிலை நிறுவினவர் சிவானின்ற அவர் டொரண்டோவில் பிக்கரிங்களான்னு இருக்கிறார் அப்போ அவர் வருஷத்தில் திருவிழாக்களுக்கும் இன்னும் 1-2 பெரிய நிகழ்வுகளுக்கு வருவார் மற்றது இப்போ கோயிலையெல்லாம் கோன்வால் மக்களாக சேர்ந்து தான் அவர் தான் மேனேஜ்மெண்ட்டை வச்சிருக்கிறார் அப்போ அதுக்கு கீழே பயணித்து கொண்டு இருக்குது இந்த வருஷம் முதல் வருஷங்களை விட கூட மக்கள் தேருக்கெல்லாம் டொரண்டோவில் இருந்து அள்ளுப்பட்டு வந்து மற்றது பூங்காவனம் எல்லாம் மொன்ட்ரியாலில் இருந்து வந்து நல்ல சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் கேட்குறது எல்லாம் இப்போ நாங்கள் கோயிலை வச்சிருக்கிறோம் பராமரிக்கிறோம் கோன்வாலில் ஒரு நீங்கள் ஹைவேல போய்க்குள்ளே ஒரு எக்ஸிட் ஒன்று எடுத்தீங்களோ ஒரு 5 நிமிஷம் தான் செல்லும் அப்போ நீங்கள் வந்து வடிவாக
தரிசித்து கொண்டு போகலாம் சிவனை. அதுக்கும் இங்கே அந்த மூலஸ்தானங்கள் எல்லாம் இல்லாமல் 11 அடி சிவன் அப்படியே உங்களுக்கு அந்த 1 அடி 2 அடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கேங்களே, எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சிவன் உங்களை பார்த்து ஒரு புன்னையை கொண்டு இதண்டி கொண்டிருக்கிறார் மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு சிறப்புண்டு இங்கே வர்ற ஆக்கள் எல்லாம் சொல்லினோம். அதால் இந்த பாக்கியம் எல்லா சிவன் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்கணும்ன்றது தான் எங்களோட விருப்பம். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே சிவானியோட விருப்பத்தின்படி கூடி உழைச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ தான் இந்த யூடியூப்களில் வீடியோக்களில் வந்த அப்புறம் தான் இந்த சிவனை பற்றி கனவேர் அரைஞ்சு இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் நான் என்ன பொறுத்தவரை நான் இன்னும் அடியார்கள் இங்கே வெறிவினம் பண்ணுறது என்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இப்போ கோன்வாலே ஒரு 30 வருஷமாக தமிழ் மக்கள் இருக்கிறோம். இருந்தாலும் இப்போ தான் அந்த மக்கள் இந்த கோயிலுக்காகவே ஒரு மூவ் பண்ணி வர்ற மாதிரியும் இந்த ஒரு கோயில் ஒன்று நம்மள ஒரு முக்கியத்துவம்ன்றதை இப்போ தான் எங்களுக்கு ஒரு தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த செயல்பாடுகளும் சிறப்பு. இந்த கோயில் நிறுவனர் சிவானியில இருந்து அவர் இந்த கோயிலை மேனேஜ் பண்ணுற விதமும் அந்த திருவிழாக்கள் அதுகள் இதில் எல்லாம் நீங்கள் பார்க்கல அதுதான் மக்களை ஈர்க்கும். கோயில்கள் இருந்தாலும் செயல்பாடுகள் தான் எங்கேயும் ஈர்க்கிறது. அது மக்களை ஈர்த்து கொண்டிருக்குது. வேல்முருகனுக்கு போகும் முதல் மக்கள் வருகினம். வெஸ்ட் ஐலண்டில் உள்ள முருகன் கோயிலில் நாளை திருவிழா, அதுக்கு போகிற மக்கள் இங்கே ஒருக்கா வந்து பார்த்துட்டு போயினோம். எல்லாரும் அப்பன் சிவனை தேடி வந்து தரிசித்து போயினோம். இது கோன்வால் மக்களாக எங்களுக்கு ஒரு வரமாக இருக்குது இந்த ஊரில் இந்த ஒரு கோயில் உண்டு. இனி என்ன விசேஷங்கள் இந்த கோயிலில் இனி வர்றது ஆக்கள் வர்றதுக்கு ஒரு வசதி? இங்கே என்னண்டா, இங்கே இந்த கோயிலில் உள்ள ஒரு சிறப்பு என்னண்டா, இப்போ சிவன் கோயில் இருந்தாலும் எல்லாமே இங்கே செய்யணும். ஐயப்பன் பூசை நடக்கும், முருகனுக்கு சூரன் போர் நடக்கும், அப்படி எல்லா விஷயமும் இங்கே நடக்குது. என்னண்டா கோன்வாலில் வேறு ஒரு கோயிலும் இல்லை. ஒரு 125 கிலோமீட்டர் சுற்றி வர ஒரு கோயிலும் இல்லாதபடியா இங்கே அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் இதுகள் வச்சிருக்கிறோம், இல்லாட்டி ஃபேஸ்புக் இதுகள் வச்சுக்கிறோம், அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலில் 365 நாளும் மதிய அன்னதானம் இருக்குது. அந்த 12 மணிக்கு இப்போ பூசை தொடங்கும், 12:30 முடிய 12லேருந்து ஒரு 1 மணி மட்டும் வேற அனைவருக்கும் மதிய அன்னதானமும் இருக்கு. அப்போ சிவனை தரிசித்து கொண்டு எங்களோட வயிறம் நிரம்ப வடிவாக சாப்பிட்டு கொண்டு போகலாம். அது சிவானை விரும்பி அவர் கட்டாயம், ஏன்னா அவருக்கு தெரியும் தானே இப்போ கனசனங்கள் இந்த கோயிலுக்கு எப்படியும் காலப்போக்குகளில் டொரண்டோவிலேருந்து மொன்ட்ரியால்லேருந்து ஒட்டவாவிலேருந்து எல்லாம் வழிப்போக்கர்களாக வந்து கொண்டிருக்கேக்கல. அவைகளுக்கு இங்கே உணவும் சில பேர் சிவன் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ இந்த வேறு மாமிசங்களோ அப்படி சாப்பிட மாட்டோம். அப்போ அதை எல்லாம் உள்கொண்டு அதாலே அன்னதானம் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் இங்கே போடுவோம்.
அது நான் சொன்னால் இதுதான் கோன்வெல் சிவன் ஆலயம் அப்படி நல்லா இருக்குது பாருங்க உறவுகளே. இதான் எங்களோட கோன்வெல்லில் உள்ள சிவன் ஆலயம். சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள்.